இங்கே நம்ம ஹீரோயினோட ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கான். ஆனாலும் அவனுக்கு நிலையான வேலை இல்லாமல் ஹீரோயின் கிட்ட இப்போதைக்கு நம்ம குழந்தை பெற்றுக்க வேணாம், கொஞ்சம் ஸ்டடி ஆனதுக்கப்புறம் பெற்றுக்கலாம்னு சொல்கிறான். அடுத்த நாள் அவங்க அப்பாவும் ஏன்டா குழந்தை பெற்றுக்க தயங்குற, நானும் உன்னை பெற்று வளர்க்கலான்னு கேட்க, அதுக்கு ஹீரோமே என் கூட வாங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டணும்னு கூட்டு போகிறான். குழந்தை பெற்றுக்கிற ஹாஸ்பிட்டலேருந்து ஸ்கூல் காலேஜ்னு எல்லாத்தையுமே இப்போ எவ்வளோ செலவுகள் வந்துன்னு கூட்டு போய் காட்டுறான். எனக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, குழந்தை படிச்சு பிடிக்கும்போது ₹1,00,00,000 செலவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். அவனோட பாட்டியுமே அப்படியே குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்க, பாட்டிக்கிட்ட சேஃப்டியை காமிச்சு இதை நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து பிரெக்னன்சி டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்திருக்குன்னு சொல்கிறான். ஹீரோக்கும் அதை பார்த்த உடனே செம ஷாக். நம்ம தான் சேஃப்டி யூஸ் பண்ணோம்ல, அப்புறம் எப்படி இன்னும் சந்தேகத்திலே இருக்கான். ஹீரோயின் கிட்டேயுமே இப்போ குழந்தை பிறந்தா அதை மேனேஜ் பண்ணிக்குவேன்னு கேட்க, அதுக்கு அவளுமே அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஒரு லாயர் கிட்ட சொல்லி, உங்கள் கம்பெனி சேஃப்டி ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆனதுனால இப்போ என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்கா, அதனால் இழப்பீடு தொகையாக ₹1,00,00,000 வேணும்னு சொல்லி அந்த கம்பெனி மேலேயே கேஸ் போட்டுறான். கம்பெனி லாயர் எத்தனையோ ப்ராடக்ட் இருக்குது, எதுக்கு எங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னு கேட்க, ஹீரோ லாயருக்கு பதிலாக அவனே தனக்காக வாதாடுறான்னு சொல்லி, இவங்க கம்பெனி ஆளுங்க தான் வீட்டுக்கு வந்து ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஷாப் போனாலும் பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு கட் அவுட் வைக்கிறதுலேருந்து ஃபோனை திறந்தாலே இவங்க ஆடு தான் வருது, அப்புறம் எப்படி சார் வாங்காமல் இருப்பான்னு கேட்க, ஜட்ஜுமே 2 நாளைக்கு அப்புறம் வழக்க தள்ளி வைக்கிறாரு. இந்த கேஸ் மீடியாவில் பரவ ஆரம்பிக்க ஹீரோட வீட்லேயுமே அவனை திட்டுறாங்க. கோர்ட்லேயுமே 100% ப்ரெக்னன்சியை தடுக்க முடியாதுன்னு நாங்கள் இதில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் படிக்கலைன்னு கேட்க, ஹீரோவுமே மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் தமிழையும் போடலை, என்னால் அதை படிக்க முடியாத அளவுக்கு சின்னதாகவும் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு ஹீரோயின் என்ன கூட கவனிக்காமல் பணத்துக்காக தானே அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்க, ஹீரோவுமே என் பையனும் பிறந்து என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் கோர்ட்டில் கம்பெனி லாயர் குழந்தை வந்ததுக்கு தானே இவர் கேஸ் போட்டிருக்காரு, அந்த குழந்தையை கலைக்க சொல்லுங்கள், அதுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதை கம்பெனி சைட்லேருந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ, எந்த ஒரு ஆணுக்குமே அந்த உரிமை கிடையாது, நமக்கு என்ன பிரச்சனை, 10 மாதம் சுமந்து பெற்றது அவங்க தானே, குழந்தைக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு தான் நான் நினச்சேன், ஆனால் அதை அழிக்க நினைக்கல, ஆனால் இவர் என் குழந்தைய அழிக்க சொல்கிறாரு, இது எந்த வகையில் நியாயம்னு கேட்க, அதை கேட்ட ஜட்ஜுமே அவரை திட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் எப்படியும் இந்த லாயரை வச்சு இந்த கேஸை ஜெயிக்க முடியாதுன்னு கம்பெனி சைட்லேருந்து ஒரு பெரிய லாயராக வைக்கிறாங்க. அவருமே சரின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து, இப்போ வரைக்கும் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே வேலையான பாயிண்ட் தான், என்னோட கிளைண்ட் கம்பெனி ப்ராடக்ட் நீ தான் யூஸ் பண்ணேன்னு சொல்கிற, அது உன்னோட மனைவிக்கு தெரியும்ல, அவங்க வந்து சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் வளர்றது உன்னோட குழந்தை தானே, இது ரெண்டுத்தையும் ஒய்ஃப் வந்து கோர்ட்டில் சொல்லட்டும், உனக்கு நானே உனக்கு இழப்பீடு வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டுமே ஹீரோயின்ட்ட வந்து, அதை மட்டும் நீ சொல்லுமா, அவன் கேஸில் ஜெயிச்சிருவான்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு ஹீரோவை பிரிஞ்சு அவள் அம்மா வீட்டுக்கு போயிடறா. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு ஹீரோயின் வரலனுமே கம்பெனி லாயருமே இந்த கேஸை போட்டால் நல்ல காசு பார்க்கலாம் தான் இந்த கேஸை போட்டிருக்காரு, அதனால் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும்னு அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை போட்டு என் கிளைண்ட்டுக்கு மன உளைச்சலாக்கினதுக்காக நஷ்ட ஈடும் அவங்க தரணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்நேரத்துக்கு கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோலேருந்து கோர்ட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மா தான் கூட்டு வந்திருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோ மேலே கோமா இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்றவங்களா இருந்தால் சேஃப்டி யூஸ் பண்ணியுமே குழந்தை வந்தனால உன் மேலே தான் சந்தேகப்பட்டிருப்பாங்க, ஆனால் மாப்பிள்ளை உன் மேலே இருந்த நம்பிக்கையில் தான் கம்பெனி மேலே கேஸ் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கருவை கலைக்கணும்னா ஒரு தடவை கூட சொன்னதில்லை, அதனால் அவர் ரொம்ப நல்லவர் தானே சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினும் அதை புரிஞ்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்து, இந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பா, அதை நான் நிரூபிக்க தயார்னு சொல்லி கம்பெனி லாயருமே இதுக்கு மேலே நான் கேட்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்படியே 2 நாள் அப்புறம் கேஸ் ஜெயிச்சு கம்பெனி சைட்லேருந்து காசும் கொடுத்துட்றாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காம 2 ஆண் குழந்தை அவனுக்கு பிறந்துருது. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி, ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ட்ரை பண்ணுறான்னு சொல்ல, அவனுமே இன்னொரு குழந்தையான திட்டி அனுப்பிடுறான். அப்போ தான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த பாட்டி தான் சேஃப்டியில் ஓட்டையை போட்டு இவ்வளோ பெரிய வில்லத்தனமான வேலையை பார்த்துருக்குன்னு.